ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு அல்ஜிப்ரா சீரீஸில் கான்செப்ட் ஆஃப் சிம்மெட்ரினா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்மெட்ரி கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் 90% ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த சிம்மெட்ரி கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணிட முடியும். ஸோ சிம்மெட்ரி கான்செப்டில் சால்வ் பண்ண முடியாத கொஷினுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிம்மெட்ரி கான்செப்டில் இந்த கொஷின் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின் வந்து சிம்மெட்ரி கான்செப்டில் இருக்குதா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்மெட்ரினா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ டெக்னிக்கலா இதுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த குடுத்திருக்கிற வேரியபிள்ஸ்க்கான அந்த டிகிரின்னு சொல்லுவாங்க. டிகிரி மீன்ஸ் பவர் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த அளவுக்கு இதுக்குள்ள டெக்னிக்கலா போகணும்னு அவசியம் இல்ல. இந்த சிம்மெட்ரி அப்படிங்கிறது, இந்த சிம்மெட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த குடுத்திருக்கிற கொஸ்டினோட பேட்டர்னை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். நான் எக்ஸாம்பிளுக்காக இங்க ஒரு 4 எக்ஸாம்பிள் நான் எழுதி வச்சிருக்கேன். இதுல பார்த்தாலே உங்களுக்கு சிம்மெட்ரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு கொஸ்டினை பார்க்கும்போதே இது சிம்மெட்ரிக்கலா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட முடியும். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நான் வந்து ஒரு 3 டேர்ம் எடுத்திருக்கேன். வேரியபிள்ஸ் வந்து ஏபிசி 3 வேரியபிள் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேரியபிளை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க ஏ பிளஸ் பி பை சி. அப்ப ரெண்டாவது டேர்ம் என்ன ஆகுது? பி பிளஸ் சி பை ஏ. மூணாவது டேர்ம் சி பிளஸ் ஏ பை பி. அப்போ இது என்னன்னா ஒரு ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, மேல ஏ பிளஸ் பி இருந்தது, கீழே சி வந்தது. அடுத்து பி பிளஸ் சி இருந்தது, கீழே ஏ வந்தது. அடுத்து சி பிளஸ் ஏ இருந்தது, கீழே பி வந்தது. அப்போ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிம்மெட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இது மொத்தத்தை எடுத்து பாருங்களேன். இந்த மொத்தத்துல ஏ எத்தனை டைம்ஸ் இருக்கு? இங்க ஒரு ஏ இருக்கு, அப்புறம் இங்க ஒரு ஏ இருக்கு. ஏ வந்து 2 தடவை வந்திருக்கு. பி எத்தனை தடவை வந்திருக்கு? சரி, ஏ வந்து 3 தடவை வந்திருக்கு. இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, 3 தடவை வந்திருக்கு. பி பாருங்க, இங்க ஒரு பி, இங்க ஒரு பி, இங்க ஒரு பி. பியும் 3 தடவை வந்திருக்கு. சியும் 3 தடவை வந்திருக்கு. இப்போ கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வேரியபிள் தான் இன்டர்சேஞ்ச் ஆகும். பட் அந்த பேட்டர்ன் மாறவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம சிமெட்ரிசிட்டின்னு சொல்றோம். ஸோ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, நான் கீழே ரெண்டாவது எக்ஸாம்பிள் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. ஏ பை பி மைனஸ் சின்னு எழுதியிருக்கேன். அப்ப அடுத்தது என்ன வரணும்? இங்க ஏ இருக்கு, அடுத்த பி ஆயிடுச்சு. பி என்னவா மாறிடுச்சு? சியா மாறிடுச்சு. சி என்னவா மாறிடுச்சு? ஏயா மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, பி சியா மாறுது. அடுத்து இங்க சி மைனஸ் ஏ என்னன்னு எழுதிருக்கேன்? ஏ மைனஸ் பி. அப்போ இதுக்குள்ள ஏபிசி இருக்கு, இதுக்குள்ள ஏபிசி இருக்கு, இதுக்குள்ள ஏபிசி இருக்கு. பட் ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தோட பொசிஷனை வந்து ஒரு ரொட்டேஷன்ல மாத்தி இருக்கு. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ கியூப் இருக்கா, கீழே பி ஸ்கொயர் மைனஸ் சி. அப்ப அடுத்து என்ன ஆகுது? மேல பி கியூப் வந்துருது, இங்க பி ஸ்கொயருக்கு பதிலாக சி ஸ்கொயர் வந்தது, இங்க சிக்கு பதிலாக ஏ வந்துருது. அப்ப இதை நம்ம என்னன்னு தான் சொல்றோம்? சிமெட்ரின்னு தான் சொல்றோம். இப்ப இங்க பாருங்க, இங்க அப்படியே என்ன இருக்கு? பி கியூப் வந்து சி கியூபா மாறி இருக்கு, சி ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயரா மாறி இருக்கு, ஏ வந்து பியா மாறி இருக்கு. கிளியரா? இப்போ ரொம்ப சிம்பிளான சிமெட்ரி. இதை பாருங்க, ஏபி இருக்கு, ஏ பிஏ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அடுத்து பண்ணியிருக்கோம் பிஐ சிஐ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அடுத்து சிஐஏ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது கூட என்னதான் சிமெட்ரி. இப்போ நாங்கள் எழுதின சிமெட்ரி எல்லாத்துலயுமே நான் 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட சிமெட்ரி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் ஏபி பிளஸ் பிசி, இது என்னதான் எடுக்கலாம்? இது வந்து சிமெட்ரியில தான் இருக்கு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி, பி ஸ்கொயர் மைனஸ் ஏ. இது நடுவில் மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் இதில் தான் இருக்கு, சிமெட்ரியில தான் இருக்கு. இப்போ நான் எல்லாத்துலயும் பிளஸ் போட்டுருக்கேன். நடுவில் பிளஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? மைனஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ கியூப் மைனஸ் பி, பி கியூப் மைனஸ் சி, சி கியூப் மைனஸ் ஏ. ஓகேவா? ஸோ இதுவும் என்னதான் சிமெட்ரியில தான் இருக்கு. அப்போ சிமெட்ரினா என்ன, அதை பார்த்தவொடனே எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த பேட்டர்ன்ல இந்த சிமெட்ரி மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே அப்ரோச் தான். நம்மளோட அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான அப்ரோச். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 2 வேரியபிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 வேரியபிள்னா அது என்னவா இருக்கலாம்? ஏபியா இருக்கலாம், எக்ஸ்ஒயா இருக்கலாம், எம்என்னா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு 2 வேரியபிள், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 2 வேரியபிள் வச்சு அந்த அந்த கொஸ்டின் இருக்கு. 2 வேரியபிள் என்னன்னா எக்ஸும் ஒய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 3 வேரியபிள்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் எல்லாமே 3 வேரியபிள்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். 2 வேரியபிள்ஸ் கொஸ்டின் எதுவுமே நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன்னா அது 2 வேரியபிள் கொஸ்டின் வந்து எந்த எக்ஸாம்லையும் கேட்கறது இல்லை. நமக்கு கொஸ்டின் வந்து 3 வேரியபிள்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ 3 வேரியபிள்ஸ்னா எனக்கு வந்து எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் வச்சு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஒய் இசட் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஏபிசி கொடுக்கலாம், வேற பிக்யூஆர் கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு 3 வேரியபிள் வச்சு இந்த மாதிரி சிமெட்ரி பேஸ்ல கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அதில் நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்மளால ஈஸியா பண்ண முடியும். கிளியரா புரியுதுல?
சிம்மட்ரினா என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் நமக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்க தெரியணும். இந்த நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு, எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது என்னது, சிமெட்ரிக் கான்செப்டுக்குள்ள வருது. இப்போ சிமெட்ரிக் கான்செப்டுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், 2 வேரியபிளா 3 வேரியபிளான்னு பார்க்கணும். ஸோ 2 வேரியபிள்னா 2 வேரியபிள் ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். 3 வேரியபிள்னா 3யுமே ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். கிளியரா புரியுதா? ஓகே. இப்போ நம்ம நேரா கொஸ்டின்குள்ள போயிடலாம். கொஸ்டின்குள்ள போயிட்டு இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இன்னும் கூட தெளிவா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு பாருங்க, xy plus yz plus zx equal to 1ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப இது என்னது, 3 வேரியபிள் இருக்கு. x, y, z 3 வேரியபிள் இருக்கு. ஸோ இங்க பாருங்க xy, yz, zx. அப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷன் வந்து எதுல தான் இருக்கு, சிம்மட்ரியில தான் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க, x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு zன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். அது எப்படி நான் சப்ஸ்டிட் பண்றது, இதை எப்படி நான் இங்க சப்ஸ்டிட் பண்றதுன்னா ஒன்றும் இல்லை, இங்க எங்கெல்லாம் ஒய்யையும் இசட்டையும் பாக்குறீங்களோ எல்லாத்தையுமே எக்ஸா மாத்தி விட்டுருங்க. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் அப்படின்னா நான் எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா, இந்த ஒய்க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணிடுறேன், எக்ஸே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஒய்க்கு பதிலாக, சாரி ஒரு நிமிஷம், ஒய்க்கு பதிலாக எக்ஸே நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். இந்த ஒய்யை தூக்கிட்டு எக்ஸ், இந்த ஒய்யையும் தூக்கிட்டு எக்ஸ், இந்த இசட்டையும் தூக்கிட்டு எக்ஸ். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி மாறிடுச்சு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ எப்படி இருக்கும், 3x square equal to 1, then x square equal to 1/3. கிளியரா? x equal to y equal to z ன்னு சப்ஸ்டிட் பண்றேன்னா என்ன அர்த்தம்னா, x எக்ஸாவே இருக்கட்டும், மற்றபடி y-ஐயும் z-ஐயுமே நீங்க என்னவா மாத்தி விட்டுறணும், எக்ஸா மாத்தி இதை ஒரு சிங்கிள் வேரியபிளா கன்வெர்ட் பண்ணிடணும். இப்போ இங்க பாருங்க, கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல y and z-க்கு பதிலாக நான் x சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனலா x ஸ்கொயரோட வேல்யூவை 1/3ன்னு எடுத்துட்டேன். இப்போ நேரா கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 plus y ஸ்கொயர் இருக்கு. 1 plus y ஸ்கொயர்னா இது தூக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், 1 plus x ஸ்கொயர். சாரி எக்ஸ்க்கு பதிலாக zன்னு எழுதுறேன். 1 plus y-ஐ தூக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், x. அப்போ இது 1 plus x ஸ்கொயர்னு இருக்கும். இந்த இடத்துல y-ஐ தூக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், x. இந்த இடத்துல y-ஐ தூக்கிட்டு என்னது, x. z தூக்கிட்டு என்னது, x. அப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு எப்படி வந்துடும்னா 1 plus x ஸ்கொயர் டிவைடட் பை, இங்க பாருங்க x plus x-னா 2x, இங்க x plus x-னா என்னது 2x. கிளியரா? ஓகே. இப்போ இங்க பாருங்க, எனக்கு எப்படி இருக்கு, 1 plus x ஸ்கொயர் டிவைடட் பை 4x ஸ்கொயர். ஓகேவா, ஸோ x ஸ்கொயரோட வேல்யூ தான் என்ன, 1/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 plus 1/3 டிவைடட் பை 4 into 1/3. அப்போ என்ன வரும், 4/3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, 4/3 by 4/3. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 1. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1. ஓகேவா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கிற கொஸ்டினை பார்க்குறோம், அது சிமெட்ரி பேஸில் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷன் கன்வெர்ட் ஆகுது. எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1/3. அப்போ அதுக்கேற்றப்பல கேட்டிருக்கிற கொஸ்டின்லையும் நம்ம இதை அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணி ஒய் அண்ட் இசட் வந்து எக்ஸா மாற்றி விடும்போது எனக்கு எப்படி வருதுன்னா 1 plus x ஸ்கொயர் டிவைடட் பை 4x ஸ்கொயர்னு வருது. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1/3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலி ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிருச்சுன்னா 1 கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினை அடுத்தடுத்து நமக்கு பார்க்கும்போது இது நமக்கு தெளிவாக புரியும். நம்ம நேராக அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த கொஸ்டின்ல வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ சிமெட்ரியில தான் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கமும் இப்படி தான் இருக்கு, எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ் சிமெட்ரியில தான் இருக்கு. கிளியரா? இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது எனக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல வந்து இப்போ நார்மலாக போன கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருந்தாங்க, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் வேரியபிள் வச்சுட்டு ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூன்னு சொல்லி கிடைச்சது. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வேரியபிள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இது சிமெட்ரியில தான் இருக்கு. இப்போ ஒருவேளை நீங்க வந்து இந்த கொஸ்டின்லையும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேராக அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக நான் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணா இந்த ஒய் ஸ்கொயர் என்னவா மாறிடும், எக்ஸ் ஸ்கொயரா மாறிடும். இந்த இசட் ஸ்கொயர் என்னவா மாறிடும், எக்ஸ் ஸ்கொயரா மாறிடும். இப்போ இங்க பாருங்க, இந்த ஒய்க்கு பதிலாக நான் எக்ஸ் போட்டேன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ், இந்த டேர்ம் என்னவா மாறிடும், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஒய்க்கும் எக்ஸ் இசட்டுக்கும் எக்ஸ்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ், இதுவும் என்னவா மாறிடும், எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல இசட் தூக்கிட்டு எக்ஸ் போட்டா
இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன மாட்டேன் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எனக்கு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குது 3x ஸ்கொயர் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குது 3x ஸ்கொயர் இருக்குது. ஸோ என்ன ஆகுது ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது. ஸோ பேலன்ஸ் ஆகுது. அப்போ நம்ம அந்த இடத்துல கரெக்டாக தான் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் வேரியபிள் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் போட்டால் எனக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து என்ன ஆகலை மாறலை. இப்போ நேராக நான் கொஸ்டினில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதை அப்படியே எக்ஸ் ஆகி வச்சுட்டு ஒய் அண்ட் இசட்டுக்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ நேராக கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 3x⁴ இருக்கு. ஓகேவா, ஸோ 3x⁴ பிளஸ் அந்த 7y⁴ எப்படி எழுதிக்கலாம் 7x⁴ எழுதிக்கலாம். 5z⁴ஐயும் 5x⁴ எழுதிக்கலாம். கீழே டிவைடட் பை பாருங்க இதுல வந்து 5x² இன்டூ y² இருக்கு. அப்போ y² பதிலாக x² போட்டால் இது என்னவா மாறிடும் 5x⁴ மாறிடும். பிளஸ் y² பதிலாக x² அண்ட் z² பதிலாக x²னா 7x⁴ பிளஸ் 3z² பதிலாக x²னா 3x⁴. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது மேலே எனக்கு என்ன வரும் 15x⁴ கிடைக்கும். டினாமினேட்டரில் சேம் தான் 15x⁴ கிடைக்கும். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்குது ஆப்ஷன் பி 1 தான் கிடைக்குது. கிளியரா? ஸோ ரொம்ப சிம்பிள் சிமெட்ரி கொஸ்டினை வந்து நமக்கு 1 மினிட்குள்ளே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிடலாம். பட் ஆனால் கான்செப்ட் நம்ம சிமெட்ரி கான்செப்டை வந்து பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கு போன கொஸ்டினே மாதிரி தான். a² + b² + c² இருக்கு. இங்க என்ன இருக்கு ab + bc + ca. ஸோ பார்த்தாலே தெரியுது சிமெட்ரி தான். அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிக்கணும் a = b = c. ஓகேவா, நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும் a² + a² + a² 3a² வரும். இங்க நீங்க b க்கு பதிலாக a போடணும் அண்ட் c க்கு பதிலாகவும் a போடணும். அப்போ இங்கே என்ன ஆயிடும் a² + a² + a² 3a² வரும். சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க a + c/b. அப்போ a c க்கு பதிலாகவும் a தான் b க்கு பதிலாகவும் a தான். அப்போ என்ன வரும் 2a/a. ஸோ a கேன்சல் ஆயிடும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கிளியரா? கரெக்டாக ஒரு 20 செகண்ட்ஸ் தான் ஆகும் இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஓகே, இது பாருங்க. ஓகே, இது வந்து 4x - 3/x 4y - 3/y 4z - 3/z. இப்போ இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சேமா இருக்கு. அப்படிதானே இங்கே -3 இருக்கு, இங்கே -3 இருக்கு, இங்கே -3 இருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை. மற்றபடி பாருங்க இந்த x எப்படி இருக்குன்னு 4x கீழே ஒரு x 4y கீழே ஒரு y 4z கீழே ஒரு z. அப்போ இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கு சிமெட்ரி கான்செப்ட்ல தான் இருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க 1/x + 1/y + 1/z கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நம்ம அதை என்ன பண்ணணும் x = y = z அப்ளை பண்ண போறோம். நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி என்ன கொடுத்துருக்காங்க 4x - 3/x. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் இப்போ இந்த ரெண்டாவது இடத்துல ஒய்க்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ இதுவும் எப்படி மாறிடும் 4x - 3/x தான் வரும். இங்க இசட் பதிலாக நான் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 4x - 3/x தான் வரும். அப்போ மூணுமே சேமா தான் இருக்கும். புரியுதுங்களா? நான் ஒய்க்கு பதிலாகவும் இசட்க்கு பதிலாகவும் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு 4x - 3/x தான் ரெண்டாவதும் வரும் மூணாவதும் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் இருக்கிறதுனால நடுவில் இப்போ நம்ம உதாரணத்துக்கு என்ன பண்ணுவோம் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எப்படி எழுதுவோம் நம்ம 3xன்னு எழுதுவோம்ல அதை தான் இங்கேயும் பண்ண போறேன். எனக்கு என்ன வரப்போகுது 4x - 3/x + 4x - 3/x + 4x - 3/xன்னு வரப்போகுது. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் இன்டூ 3 போட்டு = 0 போட்டுக்கிறேன். இங்கே 3 தடவை எழுதுறதுக்கு பதிலாக இன்டூ 3 போட்டுருக்கிறேன். அவ்வளோதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த 4x - 3 இருக்கு இல்லையா, இந்த 4x - 3 இங்கே இருக்கட்டும். இந்த 3யை நான் ரைட் சைடு கொண்டு போனால் 0/3 0 தான். இந்த எக்ஸ் அங்கே கொண்டு போனால் 0 × x 0 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரைட் சைடு என்னவா தான் இருக்கும் 0. புரியுது? இந்த எக்ஸ் மேலே போக்கும்போது 0 × x 0 ஆகிடும். அடுத்து இந்த 3யால் டிவைட் பண்ணும்போதும் 0 தான் இருக்க போகுது. அடுத்த ஸ்டெப்பில் 4x = இந்த -3 எங்கே போச்சுதுன்னா +3 x = 3/4. இப்போ இந்த கொஸ்டின்ல x = 3/4 கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 1/x + 1/y + 1/z. அப்போ கொஸ்டின்ல என்ன பண்ணிக்கலாம் இந்த y தூக்கிட்டு x இந்த z தூக்கிட்டு x. அப்போ 1/x + 1/x + 1/xனா என்ன வரும் 3 × 1/x.
ஸோ இதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன 3/4. இப்போ 3 இன்ட்டு 1/xோட வேல்யூ என்னவா இருக்கும் 4/3 இருக்கும். ஸோ 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4 கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ சேம் சிமெட்ரி தான் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் சப்ஸ்டிட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கண்டிஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் கொஸ்டினை வந்து சேம் அதே மாதிரி மாடிஃபை பண்ணும்போது எனக்கு 3 1/x கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு 3/4னா 1/xோட வேல்யூ 4/3. 3 கேன்சல் ஆயிடுச்சு. ஃபைனலி ஆன்சர் இஸ் 4. அடுத்த கொஸ்டின் போலாமா? இது பாருங்க 2 2 2 கான்ஸ்டன்ட் சேமா இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல 2 பிளஸ் ஏ, இந்த இடத்துல 3 பிளஸ் பி, இந்த இடத்துல 4 பிளஸ் சி அப்படின்னு இருந்ததுன்னா அது சிமெட்ரி கிடையாது. புரியுதுங்களா? ஸோ சிமெட்ரியில உங்களுக்கு வேரியபிள் தான் அப்படியே ரொட்டேஷன்ல வரும். மற்றபடி இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏதாவது வந்ததுன்னா அந்த கான்ஸ்டன்ட் வந்து சேமா தான் இருக்கணும். கவனமா இருக்கணும். எனக்கு பாருங்க 2 2 2 மூணுலையுமே 2 தான் இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் எப்படி இருந்தது? -3 -3 -3 இருந்தது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? சிமெட்ரி தான். இப்போ இதுல வந்து நம்ம 3 வேரியபிள் தானே ஏபிசி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கலாம்? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 பிளஸ் ஏ பை ஏ. அப்போ இதுல அடுத்து என்ன வரும்? நான் பியையும் ஏயா மாற்ற போறேன், சியையும் ஏயா மாற்ற போறேங்கிறனால ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ரெண்டாவது வரும், மூணாவது வரும். அப்போ இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்? இன்டூ 3 ஈக்குவல் டு 4. அடுத்த ஸ்டெப் எப்படி வருது பாருங்க. 2 பிளஸ் ஏ பை ஏ. இந்த இன்டூ 3 அங்கே போச்சுதுன்னா 4/3 மாறிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது பாருங்க. இந்த 3 இங்கே போச்சுதுன்னா 1 மினிட் கிராஸ் மல்டிப்ளை இவ்வளவு லென்த்தா போக தேவையில்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ஏ அங்கே போயிடுச்சுன்னா 4ஏன்னு மாறிடும். இந்த 3 உள்ள போயிடுச்சுன்னா 3 2s are 6 பிளஸ் 3a ஈக்குவல் டு 4a. அந்த 3a அங்கே போச்சுதுன்னா 4a மைனஸ் 3a ஏன்னு வந்துடும். எனக்கு என்ன மட்டும் இருக்கும்? 6 மட்டும் இருக்கும். இப்போ ஏயோட வேல்யூ நமக்கு 6ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நேராக கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. அந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? பி அண்ட் சியை தூக்கிட்டு ஏ சப்ஸ்டிட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல பியை தூக்கிட்டு ஏ, இந்த பிசியை தூக்கிட்டு ஏ இன்ட்டு ஏ, இந்த சியை தூக்கிட்டா ஏ, இந்த பிக்கு பதிலா ஏ, இந்த சிக்கு பதிலா ஏ. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி மாறுது? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ கியூப். மேல எனக்கு என்ன இருக்கு? 3a ஸ்கொயர் இருக்கு. கீழே என்ன இருக்கு? a கியூப் இருக்கு. ஸோ a ஸ்கொயருக்கு இந்த a கியூப்ல இருக்கக்கூடிய 2a போயிடும். அப்போ ஃபைனலா என்ன மட்டும் இருக்குன்னா 3/aன்னு இருக்கும். ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 6. ஸோ 3/6 கேன்சல் பண்ணா கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1/2 ஆப்ஷன் டி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1/2 ஆப்ஷன் டி. கிளியரா? ஓகே நெக்ஸ்ட். இது பாருங்க எக்ஸ். இந்த இடத்துல எக்ஸ் 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 எல்லாத்துலயும் எக்ஸ் காமனா இருக்கு. மற்றபடி வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன? ஏபிசியை தான் நான் இந்த இடத்துல வேரியபிளா எடுக்கணும். ஏன்னா அதுதான் ரொட்டேஷன்ல போயிருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் 2சி ஸ்கொயர், பி ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர், சி ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர். இங்க பி பிளஸ் சி பிளஸ் ஏ பிளஸ் பி. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன கிடையாது? எக்ஸை வந்து நீங்க வேரியபிளா எடுக்கக்கூடாது. எக்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மா இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுது. எனக்கு அவங்க என்ன கேட்கறாங்க? இந்த எக்ஸோட வேல்யூவை கேட்கறாங்க. அதை எப்படி கேட்கறாங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது 3 வேரியபிள் தான். எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால 4 வேரியபிள்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா எக்ஸ் எல்லா இடத்துலையும் பொதுவாக தான் இருக்கு. ஓகேவா? அப்போ ஏபிசி 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். கண்டிஷன் படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஏ அப்படியே போட்டுடலாம். பிளஸ் சி ஸ்கொயர் இருக்குல்ல. அப்போ சிக்கு பதிலாக ஏன்னா அது என்ன ஆகும்? 2c ஸ்கொயர்னு வரும். டிவைடட் பை பி பிளஸ் சி இருக்கு. சரி 2a ஸ்கொயர். சியை வந்து நம்ம என்னவா மாத்திரணும்? ஏயா மாத்திரணும். 2a ஸ்கொயர் கீழே வந்து a பிளஸ் ஏ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2aன்னு எழுதிக்கலாம். a பிளஸ் ஏ 2aன்னு எழுதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி மாத்திருக்கேன்ல, அதாவது சியையும் பியையும் என்னவா மாத்திட்டேன்? ஏயா மாத்தினேன். இப்போ அதே மாதிரி இந்த டேர்ம்ல நீங்க மாத்தினாலும் சரி, இந்த டேர்ம்ல மாத்தினாலும் சரி, சிமெட்ரியா இருக்கிறதுனால இங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குதோ அதே தான் ரெண்டாவதும் கிடைக்க போகுது, மூணாவதும் கிடைக்க போகுது. அதனால நான் வழக்கம் போல என்ன பண்ணிக்கிறேன்? இன்டூ 3 ஈக்குவல் டு 0.
இதான் கொஸ்டின்ல கொடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த 3 நான் ரைட் சைடு எடுத்துட்டு போனா 0/3 0 தான். இந்த 2a நான் ரைட் சைடு எடுத்துட்டு போனா 0 தான். அப்போ ஃபைனலாக எப்படி இருக்கும்? எக்ஸ் பிளஸ் பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர்னா என்னது? 3a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா -3a ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சு கொஸ்டின். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு -3a ஸ்கொயர். அப்போ நேராக ஆப்ஷன் வாங்க. ஆப்ஷனில் நீங்கள் பி அண்ட் சிக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுக்கு -3a ஸ்கொயர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் பாருங்க, இதில் பிக்கு பதிலாக ஏ, சிக்கு பதிலாக ஏன்னா இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 3a ஸ்கொயர் கிடைக்கும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 4a ஸ்கொயர் கிடைக்கும். பிக்கும் சியும் தூக்கிட்டு ஏ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் 3a ஸ்கொயர். அப்போ இதில் என்ன வருது? -3a ஸ்கொயர். ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ -3a ஸ்கொயர் தான். அப்போ அதுபடி பார்க்கும்போது ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டாக வருது. இப்போ நீங்கள் டி ட்ரை பண்ணீங்கன்னா என்ன வரும்? டியில் -4a ஸ்கொயர் வரும். ஓகேவா? நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல? -3a ஸ்கொயர் கிடைச்சிருக்கிறதுனால ஆப்ஷன் பியை தான் நம்ம ஆன்சர் போடணும். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே போல தான். எக்ஸ் 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 எல்லாத்துலையும் எக்ஸ் காமனாக இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல வேரியபிளை வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன்? ஏபிசியை தான் நான் வேரியபிளாக எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எப்படி மாறுது? எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன வரும்? 2a ஸ்கொயர் இன்டூ 3 ஈக்குவல் டு 3. இதே டேர்ம் தான் எனக்கு ரெண்டாவது வரும், மூணாவது வரும். இப்போ இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகிடும், இங்கே 1 மட்டும் இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குன்னா 3a ஸ்கொயர். ஓகேவா? அப்போ நீங்கள் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது பிஎன்சிக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பி ஆப்ஷனில் தான் உங்களுக்கு a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 3a ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டினே மாதிரியே தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதில் பாருங்க, பிசி பிளஸ் சிஏ பிளஸ் ஏபி ஈக்குவல் டு ஏபிசின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து பிக்கு சிக்கு வந்து ஏ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சிமெட்ரியில நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கொஸ்டின்ல ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு சப்ஸ்டியூட் பண்ணா நேராக கொஸ்டின்ல போய் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் இது ஏ ஸ்கொயர்னு வரும், இது ஏ ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னா ஏ கியூப். அப்போ இது மேட்ச் ஆகலை. புரியுதா? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எனக்கு இங்கே லெஃப்ட் சைடு என்ன வருது? 3a ஸ்கொயர் வருது. இங்கே என்ன வருது? ஏ கியூப் வருது. அப்போ இது மேட்ச் ஆகலை, இது சிமெட்ரி கிடையாதா? இதில் சிமெட்ரி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் சிமெட்ரி அப்ளை ஆகும். எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினை பாருங்க. இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க. பி பிளஸ் சி பை பிசி ஏ மைனஸ் ஒன், சி பிளஸ் ஏ பை சிஏ பி மைனஸ் ஒன், ஏ பிளஸ் பி பை ஏபி சி மைனஸ் ஒன். அப்போ இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு. அப்போ இதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா சிமெட்ரி கான்செப்டை அப்ளை பண்ணலாம் தைரியமா. எப்படி நான் பாருங்க, அதே தான் நான் பண்ண போறேன். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி நான் பண்ணும்போது எனக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல பிஐ சிஐ தூக்கிட்டு நான் ஏ போட்டேன்னா எனக்கு என்ன வருது? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ கியூபா. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 3a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ கியூப். அப்போ இந்த ஏ ஸ்கொயருக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன வந்துருச்சு? ஏ ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி வந்துருச்சு. கொடுத்துருக்கிற கண்டிஷனில் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஏக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. எவ்வளோன்னு கிடைச்சிருக்குன்னா 3ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நான் கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ கொஸ்டின்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பி பிளஸ் சி இருக்கு. இப்போ பி பிளஸ் சினா பிஐசியை தூக்கிட்டு போட்டலாமா? ஏ பிளஸ் சிஏன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2a கிடைக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல பிக்கு பதிலா ஏ போடுறேன், சிக்கு பதிலா ஏ போடுறேன். அப்போ ஏ பிளஸ் ஏ 2a. அடுத்த பிசின்னு இருக்கு. அப்போ ஏ இன்டு ஏ என்ன வரும்? ஏ ஸ்கொயர். பி இன்டு சினா ஏ இன்டு ஏ ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு? ஏ மைனஸ் ஒன் இருக்கு. இப்போ எனக்கு இது சிமெட்ரியா இருக்கிறதுனால இதே 2a பை ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்னு தான் எனக்கு ரெண்டாவது டேர்ம்லேயே வரும், மூணாவது டேர்ம்லேயே வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்? இதை இன்டு 3 போட்டுக்கிறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? எனக்கு ஏயோட வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ஏக்கு பதிலாக நான் இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்ன ஆகுது பாருங்க. 2 3s are 6. மேலே ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு.
கீழே ஏ ஸ்கொயர் இப்போ என்ன 9 இன்ட்டு ஏ மைனஸ் 1 2. அப்போது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 3 டைம்ஸு, அகெயின் 3 டேபிள்னா இங்கே 2 டைம்ஸு, இங்கே 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1. ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி 1 கிடைக்கும். கிளியரா புரியுதா? ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல எனக்கு அவங்க கொடுத்தது பேலன்ஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது. கேட்டிருக்கிற கொஸ்டின் பாருங்க சிமெட்ரிக்கலாக தான் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க தைரியமா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல வந்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பிளஸ் சி, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிமெட்ரிக்கலாக தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணுங்க. மேலே ஃபர்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்கு உங்களுக்கு, ஏ ஸ்கொயர் இருக்கு ஈக்குவல் டு பி பிளஸ் சி இருக்கா. அப்போ என்ன வரும், ஏ பிளஸ் ஏ. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a. இந்த ஏக்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக ஏ ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிருச்சு, 2ன்னு கிடச்சிருச்சு. நேராக கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டினில் என்ன இருக்கு, 1/1 பிளஸ் ஏ இருக்கு. கொஸ்டினில் 1/1 பிளஸ் ஏ இருக்கு. இப்போ நான் பிஏ ஏன்னு மாற்ற போகிறேன், சிஏ ஏன்னு மாற்ற போகிறேன். அப்போ 1 பிளஸ் 1/a பிளஸ் 1 பிளஸ் 1/a பிளஸ் 1 பிளஸ் 1/a தான் வரும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்டூ 3 போட்டுக்கிறேன். இப்போ ஏயோட வேல்யூ எனக்கு என்ன, 2. அப்போ ஏக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும், 1/1 பிளஸ் 2னா 1/3 இன்டூ 3. ஸோ 3 3 கேன்சல் ஆயிடுச்சு. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் பி 1 தான். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. If a, b, c are non-zero, a plus 1 by b equal to 1, b plus 1 by c equal to 1, then find. ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்க. ஒன்று ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சி பிளஸ் 1 பை ஏவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சி பிளஸ் 1 பை ஏவை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இது வந்து சிமெட்ரி பேஸ்ல தான் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, ஏ பிளஸ் 1 பை பி, a plus 1 by b equal to 1. அதே மாதிரி b plus 1 by c equal to 1. என்ன கேட்டிருக்காங்க, c plus 1 by a ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிமெட்ரி பேஸ்ல வரும்போது a 1 by b, b 1 by c, c 1 by a. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், 1 தான் இருக்கும். ஏன்னா இது சிமெட்ரியில அப்ளை ஆகுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, c plus 1 by a ஓட வேல்யூ எனக்கு என்னது, 1. இல்லைன்னா நீங்க a ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி இது நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இந்த இடத்துல a பிளஸ் 1 பை பியோட வேல்யூ 1. அப்போ இது a பிளஸ் 1 பை பியோட வேல்யூ 1. அப்போ கொஸ்டின்லேயே நான் சிக்கு பதிலாக a போட்டேன்னா a பிளஸ் 1 பை ஏவோட வேல்யூ எனக்கு என்ன தான் வரும், 1 தான் வரும். இப்போ எனக்கு இந்த செகண்ட் கொஸ்டின்ல இதோட வேல்யூ எனக்கு என்ன வரப்போகுது, 1 தான் வரப்போகுது. இப்போ நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஏபிசியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, a ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, அப்போ எனக்கு என்ன வரும், a பிளஸ் 1 பை ஏ ஈக்குவல் டு 1. இதை சிம்பிளிஃபை பண்ணா a ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஏ ஈக்குவல் டு 1. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், a ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஏ. இந்த ஏயை நான் இங்கே எடுத்துட்டு வந்தேன்னா a ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஆக்சுவலாக என்ன ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னா, a ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சரி, இந்த ஃபார்மெட்ல இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் ஏபி, பிக்கு பதிலாக 1 இருக்கு, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் ஒரு a பிளஸ் 1ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ரெண்டு பக்கமும் a பிளஸ் 1ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ இது எப்படி மாறிடுச்சு பாருங்க, a பிளஸ் பி, a ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்முலா, a கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா ஈக்குவல் டு 0 இன்ட்டு a மைனஸ் 1 என்ன தான் வரும், 0 தான் வரும். இப்போ என்ன வந்துருச்சு, a கியூப் பிளஸ் 1 கியூப், 1 கியூபோட வேல்யூ 1 தான். இப்போ இது சிம்பிளிஃபை ஆகும்போது என்ன ஆகுது, a கியூபு பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதிலிருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், a கியூபோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ, மைனஸ் 1. a கியூபோட வேல்யூ மைனஸ் 1. நேராக கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏபிசியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிசிங்கிறப்போ ஏபிசி, பிக்கும் சிக்கும் நான் என்ன தான் சப்ஸ்டிட் பண்ணணும், பிக்கு பதிலாகவும் ஏ தான், சிக்கு பதிலாகவும் ஏ தான். அப்போ ஏ இன்ட்டு ஏ, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இது என்ன தான், ஏ கியூப் தான். ஏ கியூபோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, மைனஸ் 1. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து -1 + 1.
ஓகேவா? ஏபிசியோட வேல்யூ வந்து -1 அண்ட் சி பிளஸ் 1/aவோட வேல்யூ வந்து நமக்கு +1 கிடைக்குது. கிளியரா புரியுதா? ஏ கியூப் கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, சிமெட்ரி. அதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சேன். அப்போ இந்த இடத்துல பிக்கு பதிலாகவும் ஏ, சிக்கு பதிலாகவும் ஏன்னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ, ஏ கியூப் தான். அப்போ ஏ கியூப் வந்து -1ங்கிறதுனால ஏபிசியோட வேல்யூ -1 தான் இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இதோட சிமெட்ரி கான்செப்ட் முடிஞ்சது. ஸோ இதில் பார்த்த கொஸ்டின் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நமக்கு கொஸ்டினை பார்த்த உடனே சிமெட்ரியான ஐடென்டிஃபை மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம நீங்கள் டேரெக்டாக ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி வந்து சப்ஸ்டிட் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.